Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் நம்முடைய சபையில 40 நாட்கள் உபவாசத்தினுடைய முதலாம் நாளாக இருக்கிறது. இந்த முதலாம் நாள் உபவாசத்திலே உங்கள் யாவரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை இக்காலையில் நான் திருப்ப விரும்புகிறேன். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் அனுப்பினார்கள். இந்த வசனத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். இந்த நாளில விசேஷமாக பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்காக ஆண்டவர் அனுப்புவதற்காக அங்க இருக்கிற அப்போஸ்தலர்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஆவியானவர் திருவலம் பற்றுகிறார். ஆவியானவர் அவங்களோடு கூட பேசி ஊழியத்திற்காக அவர்களை பிரித்தெடுக்க முடியாத ஒரு தருணத்தை நாம் இங்க வாசிக்கிறதை நான் உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் நாம் பெற வேண்டும் என்றால் அல்லது துரிதப்படுத்த வேண்டும் என்றால் சில காரியங்களை குறித்து சில விளக்கங்கள், தெளிவுகள் நமக்கு ஆவியான இடத்திலே நமக்கு இன்னும் பிரத்யட்சமாக நாம் கேட்க வேண்டும் என்றால் இந்த உபவாச நாட்கள் அதற்கு ரொம்ப ரொம்ப காரணமாகவும் ஏதுவுமாக இருக்கிறது. ஏனென்றால் சில காரியங்களை வழக்கம் போல் செய்கிற சில காரியங்கள், பழக்கங்கள், இவளை விட்டு இந்த நாட்களிலே நம்ம விலகும் பொழுது, அது உணவாக இருக்கட்டும், இல்ல சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அது இல்லாமல் நம்ம இல்லை என்று நம்ம நினைக்கிறோம். அது இல்லாமல் நம்மளால வாழ முடியாது என்று நினைக்கிற சில காரியம். தானியேல் அப்படிதான். சில காரியங்கள், சில நாட்கள் அவன் ராஜாவினுடைய போஜனத்தை புசியாமல், திராட்சரசத்தை அருந்தாமல், அவன் கர்த்தர் சமூகத்துல அவன் மனம் கசிந்து தன்னை ஒப்பு கொடுத்து அழுது ஜெபித்த சில நாட்கள் பெரிய ஒரு மகத்துவமான காரியத்தை அவனுடைய நாட்களிலே நடப்பித்தது என்பதை நாம் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. அந்த கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு ஆவிக்குரிய மகத்துவமான ஆவிக்குரிய ஒழுங்கு, ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். சில காரியங்களுக்கு நாம் அதை தவிர்த்து கர்த்தர் சமூகத்திலே நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கர்த்தர் சமூகத்தை இன்னும் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, சபையில, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு இது மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். ஆக இந்த 40 நாட்களும் இந்த தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது அநேக காரியங்களை வழிநடத்துவதில்லை. கர்த்தர் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலும் செய்தது போலவே கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.